நமக்கு பூச்சிகளும் சில பறவைகளும் தேர்ந்தெடுக்கிறது நல்லாவே தெரியும். வௌவால்கள் தேர்ந்தெடுக்கிறது தெரியுமா? ஏற்கனவே வௌவால்கள் தனித்துவமான பறக்கும் பாலூட்டி. இதுல அதிகமாக தேனையை ஏதாவது எடுக்க ஆரம்பிச்சிருக்குங்க. முக்கியமா எந்த பொழுது எடுக்குது அப்படின்னா, ரயில் கத்தாழைன்னு சொல்லக்கூடிய ஒரு செடியில வெள்ளைக்கல்ல பூ பூக்கும். அதுல இருந்து ஒரு தேனையும், வாழை மரத்துல இருக்கிற வாழைப்பூல தேனையும், தாளம்பூழுந்தும் அதிகமான தேன்கள் எடுக்குது. எதுக்காக தேன் எடுக்குது அப்படின்னா, அது எப்படி பழங்களையும் பூச்சிகளையும் உணவா எடுத்துக்கொள்ளுதோ அதே மாதிரி இந்த தேனையும் ஒரு உணவா வச்சுக்கிறது. அதுக்காக இந்த தேனை மட்டும் சாப்பிடுற வௌவால் எதுவும் கிடையாது. நம்ம ஊர்ல லைட்டு கீழே சும்மா ஒரு சின்ன வௌவால் பறந்து பறந்து போகும்ல, அந்த வௌவால் தான் இந்த மாதிரி தேனையும் அதிகமா சாப்பிடுது. ஆச்சரியம் என்னன்னா, இந்த பூக்கள் அந்த விரிகிற சைஸ பெருசாகவும் அதிகமான வாசனை திரவத்தையும் ஈட்டு வௌவால்கள் அதிகமா ஈர்க்குது. எதுக்காக ஈர்க்குது அப்படின்னா, வௌவால்கள் இந்த பூக்களை உட்காந்து தேன் சாப்பிடும்ல, அப்ப பூச்சிகளை காட்டிலும் அதிகமான மாரத பொருட்களை தன் உடம்புல எடுத்துக்கிட்டு அடுத்த கூட உட்காரும் போது அந்த மாரதம் விழுந்தோடனே அங்க மாரத சேர்க்கை நடக்குது. இது நல்லா தெரிஞ்சுக்கிட்ட இந்த பூக்கள் பரிணாம வளர்ச்சியில இந்த வௌவால்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூக்கிற பெருசாகவும் அதிக வாசனை திரவியம் யூஸ் பண்ணுது. இதனால தான் இந்த உலகத்துல ஒவ்வொரு உயிரினமும் ஏதோ ஒரு காரணத்துக்காக படைக்கப்பட்டது. அதனால தான் நமக்கு இங்க வாழ எவ்வளவு உரிமை இருக்கோ அதே உரிமைகள் மற்ற உயிரினத்தும் இருக்கு.